பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தாலுமல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையானது ஒரு மனிதனுடைய மனசாட்சியையும் அவனுடைய குற்ற உணர்ச்சியும் அவனுடைய தைரியத்தையும் சம்பந்தப்படுத்தி இவைகளுக்கு இடையே உள்ளதான அந்த தொடர்பை மிகவும் தெளிவாக வேதவசனம் விளக்கி காட்டுகிறது. துன்மார்க்கர், அதாவது அவர்கள் தவறு செய்வது நிமித்தமாக பயந்து ஓடுவதற்கு வெளியே இருந்து யாரும் அவர்களை துரத்த தேவையில்லை. அவருடைய சொந்த அந்த உள்ளத்தில் உணர்த்துகிறதான அந்த குற்ற உணர்ச்சியானது, அவருடைய பயமே அவர்களை துரத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு தவறு செய்கிறதான ஒரு மனிதர் அல்லது பாவம் செய்கிறதான ஒருவர் யாராவது தன்னை கண்டுபிடித்து விடுவார்களோ, தனக்கு தண்டனை கிடைத்து விடுமோ என்கிறதான அந்த மாறாத அந்த பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நிழலை கண்டு கூட அஞ்சும் நிலைக்கு அவருடைய மனசாட்சியானது தள்ளப்படுகிறது. அதனுடைய 2வது பகுதியிலே பார்க்கும் நீதிமான்களுடைய தைரியத்தை குறித்து மிகவும் அழகாக சொல்லப்பட்டுள்ளது. நீதிமான்கள் அவர்கள் நேர்மையாகவும் கர்த்தருக்கு பயந்தும் வாழ்கிறவர்கள். தவறு செய்யாததால் அவர்களுக்கு மறைப்பதற்கு எந்த விதமான காரியம் இல்லை. இதனால் அவர்கள் பயமின்றி வாழ்கிறார்கள். காட்டில் காணப்படுகிற சிங்கம் எப்படி எதை கண்டும் அஞ்சாமல் கம்பீரமாகவும் தைரியமாகவும் அதை சுற்றி கடந்து வருகிறதோ, அதே போல நீதிமான்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சவால்களையும் ஆபத்துக்களையும் அவர்கள் தைரியமாக எதிர்கொள்கிறார்கள். இவர்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருப்பதால் எந்த சூழ்நிலையும் கண்டு அவர்கள் கலங்குவது கிடையாது. உண்மையான தைரியம் என்பது உடல் பலத்திலோ அல்லது அதிகாரத்திலோ அது கிடையாது. அது நேர்மையான வாழ்க்கையிலும் சுத்தமான மனசாட்சியிலும் இருந்து அது உண்டாகிறதாய் காணப்படுகிறது. தவறான வழியில வாழ்கிறவர்கள் சுற்றிலும் அமைதி இருப்பது போல அவருடைய வாழ்க்கையில தோன்றினாலும் உள்ளத்திற்குள்ளாக எப்பொழுது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நேர்மையாய் வாழ்ந்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு புறம்பே பலவிதமான ஆபத்துக்கள் நெருக்கடிகளும் கடந்து வந்தாலும் உள்ளத்திலே சிங்கத்தை போன்ற ஒரு அமைதியும் தைரியமும் நிச்சயமாக காணப்படும். வேதத்தில் தைரியசாலிகளுக்கு சிங்கத்துக்கு ஒப்பிட்டு அதனால்தான் சொல்லப்பட்டது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். சிங்கம் பயமே இல்லாமல் தன்னுடைய தைரியமாக அது பாதுகாக்கும். எந்த மிருகத்தை தான் இந்த மிருகத்தை தான் பரிசுத்த வேதாகமும் தைரியத்தோடு கூட ஒப்பிட்டு காட்டுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கின்றதான பொழுது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாய செய்யும் கிருபை அடைவோம், தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் சேர கிடவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடன் ஒவ்வொரு நாட்களும் அப்பா பிதாவின் அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவரோடு கூட உறவாடுகிறத நாம் அவருடைய கிருபாசனத்தண்டையிலே தைரியமாக நெருங்கி அவருடைய அந்த கிருபை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாமும் தேவனுடைய அந்த கிருபாசனத்தண்டையிலே நாம் நெருங்கி தைரியமாய் நாம் கடந்து வருவோம். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இரக்கத்தை தந்து நம்மை வழிநடத்துவார். ஒவ்வொரு நாட்களும் தைரியமாக சிங்கத்தை போல தைரியமாய் தேவ சமூகத்தில் கடந்து வரும்படியாக பிரயாசமிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். நம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசினீங்க. ஒரு சிங்கத்தை போன்ற ஒரு தைரியம் எங்கள் யாவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். தேவ சமூகத்தில் கடந்து வருவதற்கு தைரியமாய் கிருபாசனத்திலே நெருங்கி கடந்து வருவதற்கு யாவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த காலை பொழுதிலே நீர் கொடுப்பீராக. யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உம்மை நான் அடைந்திட தொடர்ந்திடுவேன்.
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும். அன்பரே உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன், உம்மாவியாலே அபிஷேகிடும்.